வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க எங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையிலும், அதிலும் குறிப்பாக பருத்தித்துறையின் கடற்கரை ஓர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிரசித்தி வாய்ந்த கிராமமாக இருக்கக்கூடிய இன்பர்சிட்டி கிராமத்திற்கு நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியும் கூட சுனாமியினால் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டினுடைய எச்ச பகுதியிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி பல இன்பங்களையும் துன்பங்களையும் சுமந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பர்சிட்டி கிராமத்தை பற்றிய ஒரு சிறிய அறிதலை உங்களுக்கு தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்த இன்பர்சிட்டி கிராமத்தினுடைய கடற்கரை ஓரமாக செல்லக்கூடிய கடற்கரை வீதியிலே சில தூரங்களில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது குறித்து தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். இன்பர்சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓடியாடி விளையாடுவதற்காகவும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வதற்காகவும் இந்த பகுதியிலே மகாபாரத கதையிலே வரக்கூடிய அர்ஜுனனாகிய காண்டீவனுடைய பெயரினாலே காண்டீவன் விளையாட்டுக் கழகம் என்கின்ற ஒரு விளையாட்டுக் கழகத்தை கூட அமைத்திருக்கின்றார்கள். இங்கே சில இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஆயத்தமாக துடுப்பு மட்டையோடு நிற்பதை கூட எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் இந்த இன்பர்சிட்டி பகுதியிலே இந்த பகுதியினாலே செல்லக்கூடிய கடற்கரை வீதியிலே அமைந்திருக்கிறது. இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது, அவை குறித்தும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். தொடர்ந்தும் பயணிப்போம். ஒரு காலத்திலே இந்த இன்பர்சிட்டி கிராமத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் விருந்தோம்பல் பண்பிலே மிகச்சிறந்தவர்களாக விளங்கினார்கள் என்பதற்கு ஆதாரமாக நான் இப்பொழுது இந்த கடற்கரை வீதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கடம் படலை ஒரு சான்றாதாரமாக இருக்கிறது. இன்றைய நிலையிலே இது பாவனையிலே இல்லாவிட்டாலும் கூட இந்த பகுதியாலே போகின்ற மக்கள் தங்கி செல்லக்கூடிய ஒரு இடமாக சீமெந்தினாலே கூட அந்த காலத்திலே அமைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு யாழ்ப்பாண வரலாற்றிலே இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய அல்லது 90% மேலாக அழிந்து போய்விட்ட ஒரு மரபு சின்னத்தை தான் நீங்க இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இந்த சங்கடம் படலை.
இந்த இன்பர்சிட்டி கிராமத்திற்கான சன சமூக நிலையத்திற்கு முன்பதாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாளாந்த செய்திகளை அறிவதற்காக செய்தி பத்திரிகைகளை கூட காட்சிப்படுத்துகிறார்கள். மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த சனசமூக நிலையத்திற்கு அருகிலே இந்த பகுதிக்கான மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய உற்பத்தி பிரிவும் தொழிலகமும் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே செயற்பாட்டிலே இருந்தபோதும் இடைப்பட்ட காலத்திலே செயற்பாடு அற்றுப்போய் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அதை மீளவும் செயலுருவாக்கம் கொடுப்பதற்காக புனர் நிர்மாண பணிகளை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களை குறித்தும் நாங்கள் காட்சி படிவங்களை தரிசிக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மீன் சந்தையாக இயங்கி இப்பொழுது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டிட தொகுதியில் தான் நான் இப்பொழுது இருக்கின்றேன். என்னோடு அற்புதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த பகுதியை பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்த வலியால் வந்து திருத்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். திருத்த வேலை என்று சொன்னால் இப்போ கடலில் அறக்கிற மீன் அறக்கிறது அதெல்லாம் கொண்டு வந்து இதை போட்டு இதில் நாங்கள் அந்த மாடி மாதிரி நாங்கள் போட்டு இந்த இதில் வந்து நல்ல முறையில் அந்த பீத்துகளை பொத்தி இது இந்த கூடின வேலையில் குறைஞ்ச வேலையில் கூட்டி இதுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர் தானா அல்லது வேறொரு பகுதியிலே இருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்தவர்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் மயிலட்டிலேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் உங்களுடைய பகுதி விடுபடவில்லையா? மயிலட்டி பகுதி ஊரணி ஓரளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பகுதிகள் எப்படி இருக்கிறது? ஊரணி பகுதி இது ஒரு பகுதி விடுபட்டு இருக்குது, ஒரு பகுதி ஒரு கொஞ்சம் பகுதி விடுபடாமலும் இருக்குது. அதே மாதிரி மயிலட்டிக்கு விட்டாச்சுன்னு சொல்லினது அது விடுபடையில்லை. கடற்கரையில் ஒரு சிறிய பகுதி அந்த சிறிய பகுதி ஒன்று தான் அந்த விடுபட்டிருக்கு, தவிர மற்ற ஒன்றும் விடுபடையில்லை. எவ்வளவு காலமாக இந்த பகுதியிலே அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்து உங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் வந்து 90 இடம்பெயர்ந்தது. இப்போது இங்கே வந்து இப்போ இங்கே செய்ய துவங்கினது 2002 இருக்கும். இங்கே செய்து கொண்டு இருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களின் தெய்வங்கள் எழுந்தருளி கடல் தீர்த்தமாடக்கூடிய மண்டபத்திலே தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மண்டபம் அதற்காக விசேடமாக இங்கே அமைத்திருக்கிறார்கள், கடலை நோக்கிய வண்ணம். இந்த மண்டபத்துக்கு அருகாமையிலே இந்த பகுதிக்கான அந்தியேட்டி மடம் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்தியேட்டி கிரிகைகள் கூட இடம்பெறுவதாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நவீனம் வளர்ந்த பிற்பாடு தொடர்பு சாதனங்களிலே தன்னுடைய சேவையை பெரும்பாலும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சாதனமாக இருக்கக்கூடிய கடிதங்களை போடக்கூடிய தபால் பெட்டியை கூட இந்த பகுதிக்கு முன்பதாக அமைத்திருக்கிறார்கள். நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீர்த்த மண்டபத்திற்கு சற்று முன்புறமாக இந்த பகுதிக்கான பொது மண்டபம் கூட இப்போது தீந்தை பூசப்பட்டு புதுப்பொலிவோடு காட்சி அளிப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில விடயங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் அவை நோக்கி பயணிக்கலாம். நாங்கள் இப்பொழுது இந்த யூனிவர்சிட்டி கடற்கரை பிரதேசத்தினுடைய கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய உபதலைவர் திருவாளர் சந்திரலிங்கம் ஐயா அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. இந்த கூட்டுறவு சங்கத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக தாருங்கள். இது நாங்கள் அறியா காலத்திலேயே இம்பிலிட்டியில் இம்பர்ஸ் வாழ் மக்கள் என்று சொல்லி ஆதி காலத்தாக்கள் எடுத்து உரைத்த வார்த்தையின்படி இந்த காலத்திலேயும் யூனிவர்சிட்டி என்று சொல்லி புகழ்வேற எடுத்துக்காட்டாக இந்த சங்கம் எடுத்து பல சங்கங்களும் எங்களோட சங்கங்களை போல மட்டக்களப்பிலையோ தென்மராட்சியிலேருந்து கூட எங்களோட சங்கத்தில் வந்து பார்வையிட்டு நல்ல வழியில் இயங்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முன்னோடியாக கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக இந்த சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது? ஆதி காலத்திலேருந்து இயங்கி கொண்டிருக்கோம். உடம்பு இந்த காலத்தில் மட்டும் நடைமுறையை பற்றி நாங்கள் வன்னியும் அங்கமாக ஓடி திரிஞ்ச காலத்தில் கொஞ்சம் சீரழிஞ்சிருந்த நாங்களும் இப்போ பழைய காலம் மாதிரி 1 லட்சம் லோன் அடிப்படையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு. இந்த கடன் திட்டங்களை பற்றி தான் என்னுடைய அடுத்த கேள்வி. உங்களுடைய மீனவ குடும்பங்களுக்காக என்ன விதமான நலத்திட்டங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? 1 லட்சம் லோன் கொடுக்குறோம்.
வேறு கடன் எடுக்காதாக்களுக்கு எங்கள் சும்மா ஒரு பிணையாளி ஒரு சின்ன போட் வச்சுருக்கிறார்கள் பிணையில 1 லட்சம் ரூபா லோன் அடிப்படையில் கொடுக்குறோம். வட்டியும் முதலமாக 5000 ரூபா மாதம் கட்டுறதாக. எத்தனை மாதங்களில் அந்த கடன் தீர்வு? 2 வருஷத்தில் முடியும். 2 வருஷம். இந்த கடற்கரை பிரதேசத்தினுடைய மீனவர்களுடைய முக்கிய தேவைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது. தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கட மக்களை பொறுத்தவரை மீன்பாடுகள் இந்த காலத்தை விட அந்த காலத்தை விட இந்த காலம் குறைவடைந்திருக்கிறபடியாக மிகவும் கஷ்டத்தில் தான் எங்கள் மக்கள். 10 நாள் மீன் பிடிச்சா 25 நாள் மீன் இல்லாத பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்திய மீனவர்களாலேயும் கொஞ்சம் எங்களுக்கு தொழில்கள் அதுகள் பாதிச்சு, இடம்பெயர்ந்தால தொழில்கள் பாதிச்சு, வீடு வளவுகள் எல்லாம் பாதிச்சு இப்போ கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு மெல்லமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். பழைய கால நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் கஷ்டம்தான். இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடற்கரை வான்பரப்பு அகலமாக்கப்பட வேண்டும், படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கருத்து சொல்கிறார்கள். இந்த சங்கத்தினுடைய உபதலைவர் என்கின்ற அடிப்படையிலே உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது அது குறித்து? எங்களோட வடமராட்சியில் எங்களோட யாழ் மாவட்டத்திலே எங்களோட துறை தான் இப்போ மல்டி போட்டுன்னு சொல்லி 14 போட்டு என்ன இல்லை 14 மல்டி போட்டு எங்களோட துறையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ இடங்களில் தெரிஞ்சும் வான் தோன்றதுக்கு இந்த ஓடு பாதையை திருத்துறதுக்கு தான் அனுமதி எடுத்து தெரியும். அதுக்கு அனுமதியை எங்களுக்கு வழங்கப்படுறார்கள் இல்லை. அதால் பெரும்பாலும் நான் காரணரில் கொண்டு கூட 2 பள்ளம் கொண்டு கட்டி கொண்டு திரிக்கிறோம். இன்றைக்கு பாதுகாப்புக்கு ஏன்னா கடல் போக்குவரத்து தண்ணீர் இல்லை மிதவாத அந்த போட்டுகள் அதை தோன்றதுக்கு தான் நாங்கள் வழியை கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு அனுமதியை தருகிறார்கள் இல்லை. இந்த இன்பசிட்டி கிராமம் பல சிறப்புகளை கொண்டது, பல கல்விமான்களையும் அறிஞர்களையும் இந்த உலகிற்கு தந்ததாக கூட இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பகுதியைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடியவரும் இளைப்பாறிய வைத்தியராக இருக்கக்கூடிய திருவாளர் ராசதுரை அவர்களுடைய வீட்டுக்கு முன்பதாகவே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த இன்பசிட்டி பகுதியை பற்றி சொல்லுங்கள். இந்த இன்பசிட்டி பகுதிக்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது, அதற்கான காரணம் என்ன, அது குறித்து சொல்லுங்கள். இந்த ஊரினுடைய ஒரு மூத்த மகன் என்கின்ற அடிப்படையில் இன்பசிட்டி என்ற பெயர் இப்பொழுது மருவி இந்த கிராமத்துக்கு இம்புருட்டி என்றெல்லாம் மருவி பேசப்பட்டு வந்த பொழுதும் எங்களுடைய கிராம முன்னேற்ற சங்கம் சரியான ஒரு பெயரை இந்த பழைய பெயராகிய இம்பர் சிட்டி, உண்மையாக இம்பர் சிட்டி, இன்பர் இல்லை இம்பர் தான், அதை அவர்கள் இம்பர் என்று எழுதுகிறார்கள். இம்பர் என்றா தேவர்கள் வாழுகிற ஊர், இம்பர் சிட்டி என்றா தேவர்கள் வாழுகிற ஊர். இங்கே எல்லாரும் சைவ சமய மக்கள் எல்லாரும் கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஏனென்றால் நான் கூட மீன் பிடிச்சி தான் ஒரு வைத்தியராக வந்தனான். கடலில் ஏறுற பொழுது நாங்கள் ஆண்டவன் கையில் தான் எங்களை உயிரை கொடுத்துட்டு கடலுக்கு போய் திரும்பி வரும் வரையும் அவன் கையில் உயிரை கொடுத்துட்டு தான் நாங்கள் எங்களுடைய தொழிலை செய்கிற நாங்கள். எங்களுக்கு கருத்து தெரிவித்த ராசதுரை ஐயா குறிப்பிட்டதைப் போல இந்த இன்பர்சிட்டி பகுதியிலே பல ஆலயங்களோடு உட்பட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சில விடயங்களும் இருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கும் அறிதல்களை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இப்போது நான் இந்த இன்பர்சிட்டி கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையோடு அமைக்கப்பட்டிருக்கு கைவிடப்பட்ட ஒரு சிறிய கிணற்றினுடைய கட்டுப்பகுதியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலிருந்து நானும் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்ன நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இன்பர்சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை வீதியிலே இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை அறிந்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இன்பர்சிட்டி பகுதிக்கான எங்களுடைய அத்தியாயத்தின் இந்த பகுதியும் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீசுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.